Hello students, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.8 பார்க்கலாம். First 9th question பார்க்கலாம். If A, B and C are invertible matrices of some order, then which of the following is not true? அதாவது இந்த கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் இது வந்து நாட் ட்ரூ அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் இன்ட் அட்ஜாயிண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி நாட் ட்ரூ. ஏன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் பி மேட்ரிக்ஸ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A matrix. ஆனால் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ டு அட்ஜாயிண்ட் பி வந்து கிடையாது. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து நாட் ட்ரூ. இப்போ 10th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏபி ஹோல் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் பி இன்வர்ஸ். அதாவது ஏபி ஹோல் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் அண்ட் ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பி இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஏபி த ஹோல் இன்வர்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ். அப்போ பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு அந்த ஏபி ஹோல் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். இப்போ பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். இப்போ பி இன்வர்ஸ் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் அந்த சைட் போச்சுன்னா அந்த ஹோல் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் ஆகும். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா பி இன்வர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இன்டூ அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். அப்போ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்ன வருதுன்னா 1 இன்டூ 3 3 மைனஸ் 2 இன்டூ 1 வந்து என்ன? 2. அப்போ 3 மைனஸ் 2 1 தான். இப்போ டிட்டர்மினன்ட் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? 1. அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம ஸ்வாப் பண்ணோம். அப்போ 3 and 1 மைனஸ் 1 வந்து 1 வரும், மைனஸ் 2 வந்து 2 வரும். அப்போ இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் என்ன வரும்? 1 பை டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 இன்டூ அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். 1 பை 1 வந்து 1 தான். அப்போ அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். 3 1 2 1. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா பி இன்வர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 12 இன்டூ 3 என்ன? 36 ப்ளஸ் மைனஸ் 17 இன்டூ 2 என்ன? மைனஸ் 34. அடுத்து 12 இன்டூ 1 என்ன? 12 ப்ளஸ் மைனஸ் 17 இன்டூ 1 என்ன? மைனஸ் 17. அடுத்து மைனஸ் 19 இன்டூ 3 என்ன? மைனஸ் 57 ப்ளஸ் 27 இன்டூ 2 என்ன? ப்ளஸ் 54. அடுத்து மைனஸ் 19 இன்டூ 1 என்ன? மைனஸ் 19 ப்ளஸ் 27 இன்டூ 1 என்ன? ப்ளஸ் 27. அப்போ 36 மைனஸ் 34 என்ன? 2. 12 மைனஸ் 17 என்ன? மைனஸ் 5 மைனஸ் 57 ப்ளஸ் 54 என்ன? மைனஸ் 3 மைனஸ் 19 ப்ளஸ் 27 என்ன? 8. இப்போ பி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்து 11th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் இஸ் சிமெட்ரிக் தென் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் வந்து சிமெட்ரிக்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சப்போஸ் ஏ வந்து சிமெட்ரிக்கான மேட்ரிக்ஸ்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இந்த கான்செப்ட் தான் இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் the whole transpose equal to A transpose into A inverse அப்படின்னு எழுதலாம். அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இப்போது AB the whole transpose நம்ம எப்படி எழுதுவோம்? B transpose into A transpose. அப்போது A inverse the whole transpose into A transpose the whole transpose அப்படின்னு எழுதலாமா? equal to A transpose into A inverse. இப்போ A inverse the whole transpose into A transpose the whole transpose என்ன வரும்? A தான், equal to A transpose into A inverse. இப்போது A inverse the whole transpose நம்ம எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ் அப்படி எழுதலாம். அப்போ அந்த மாதிரி தான் நம்ம மாற்றி எழுதணும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ் இன்டூ ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ். இப்போ ஏயோட வேல்யூ என்ன வரும்? இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ் அந்த சைட் போச்சுன்னா ஏ டிரான்ஸ்போஸ் தான் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ். அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் என்ன? ஏ டிரான்ஸ்போஸ் ஸ்கொயர் இன்டூ ஏ இன்வர்ஸ். அப்போ ஏ ஸ்கொயர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஏ வந்து ரெண்டு சைடும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு A transpose the whole square into A inverse into A. அப்போ A square வந்து என்ன? இப்போ A inverse into A வந்து என்ன? equal to identity matrix. அப்போ A transpose the whole square into identity matrix. அப்போ A square ஓட வேல்யூ என்ன வரும்? A transpose the whole square. அதாவது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம 12th கொஸ்டின் பார்க்கலாம். If A is a non-singular matrix such that A inverse equal to 5 3 minus 2 minus 1 then A transpose the whole inverse equal to, அதாவது ஏ வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ இன்வர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதலாமா? அப்போ ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் தான் ஆன்சர். அப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ்னா இப்போ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போது 5 மைனஸ் 2. செகண்ட் காலம் செகண்ட் ரோ இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ 3 மைனஸ் 1.
அப்போது 5 minus 2 3 minus 1 இதான் வந்து ஆன்சர், அதாவது ஃபோர்த் ஆப்ஷன். இப்போது நம்ம 13th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் A equal to 3 by 5 4 by 5 x 3 by 5 and A transpose equal to A inverse, then the value of x is. அதாவது A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் A transpose equal to A inverseன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த A மேட்ரிக்ஸில் எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கிவன் வந்து எழுதிக்கலாம், அதாவது A transpose equal to A inverse. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம ஏஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது A transpose into A equal to A inverse into A. இப்போ A transpose into A equal to ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா A inverse into A என்ன ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போது A transpose மேட்ரிக்ஸ் into A மேட்ரிக்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். A transpose மேட்ரிக்ஸ்னால் இப்போ A மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். இப்போ A மேட்ரிக்ஸ் வந்து இங்கே என்ன 3 by 5 4 by 5 x 3 by 5. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ்னால் இப்போ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போது 3 by 5x. அப்புறம் செகண்ட் காலம் செகண்ட் ரோ இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போது 4 by 5 3 by 5 இன்டூ A மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும் 3 by 5 இன்ட்டு 3 by 5 என்ன 9 by 25 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து 3 by 5 இன்ட்டு 4 by 5 என்ன 12 by 25 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 3 by 5னா 3x by 5. அடுத்து 4 by 5 இன்ட்டு 3 by 5 எவ்வளோ 12 by 25 ப்ளஸ் 3 by 5 இன்ட்டு எக்ஸ் என்ன ப்ளஸ் 3x by 5. அடுத்து 4 by 5 இன்ட்டு 4 by 5 என்ன 16 by 25 ப்ளஸ் 3 by 5 இன்ட்டு 3 by 5 என்ன ப்ளஸ் 9 by 25 ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. அப்போ 12 by 25 ப்ளஸ் 3x by 5 எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு வேல்யூ என்ன 0. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது 3x by 5 வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஈக்குவல் டு மைனஸ் 12 by 25. ஏன்னா இந்த 12 by 25 அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 12 by 25. இப்போ அதை சால்வ் பண்ணிங்கன்னா 5 1s are 5 5 5s are 25. இங்கே 3 1s are 3 3 into 4 12. அப்போது x equal to minus 4 by 5. ஸோ இதான் வந்து ஆன்சர். இப்போ 14th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் A மேட்ரிக்ஸ் equal to 1 tan theta by 2 minus tan theta by 2 1 and AB equal to identity matrix of order 2 then B equal to, அதாவது A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க A into B equal to identity matrix of order 2. அப்போ B மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். AB equal to identity matrixனா அப்போ B மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம் A inverse. ஏன்னா இந்த A இந்த சைட் போச்சுன்னா B equal to A inverse. A inverse வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் 1 by determinant of A into adjoint of A. அப்போ ஃபஸ்ட்டு determinant of A மேட்ரிக்ஸ் வந்து பார்க்கணும். determinant என்ன 1 into 1 1 minus tan theta by 2 into tan theta by 2 என்ன minus tan square theta by 2. அப்போது 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் tan ஸ்கொயர் theta by 2. ஸோ determinant of A வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போது A inverse equal to 1 by determinant of A வேல்யூ என்ன 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் theta by 2 இன்ட்டு adjoint A மேட்ரிக்ஸ். adjoint A மேட்ரிக்ஸ்னால் இது வந்து A மேட்ரிக்ஸ். இப்போ adjoint வேல்யூஸ் என்ன வரும் இந்த ரெண்டு வேல்யூஸும் ஸ்வாப் ஆச்சுன்னா 1 1 tan theta by 2 வந்து மைனஸ் tan theta by 2 வரும். மைனஸ் tan theta by 2 வந்து tan theta by 2 அப்படின்னு வரும். இப்போது A inverse வந்து 1 by determinant of A into adjoint of A. இப்போது ஆன்சர் என்ன வரும் 1 by 1 plus tan square theta by 2 எப்படி எழுதலாம் secant square theta by 2 அப்படின்னு எழுதலாமா into adjoint A மேட்ரிக்ஸ். இப்போது இந்த adjoint A மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா A மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ A மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் என்ன வரும், அதாவது ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா 1 minus tan theta by 2. செகண்ட் காலம் செகண்ட் ரோ இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா tan theta by 2 1. அப்போது A transpose equal to adjoint of A. அப்போது இந்த மேட்ரிக்ஸை நம்ம A டிரான்ஸ்போஸாக எழுதலாம். அப்போது ஆன்சர் என்ன cos square theta by 2 into A transpose. இப்போ நம்ம 15th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா இஃப் A மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூஸ் என்ன cos theta sin theta minus sin theta cos theta and A into adjoint A equal to மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன K 0 0 K. இந்த K வேல்யூஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு A மேட்ரிக்ஸ் என்னன்னு எழுதிக்கலாம். அடுத்து adjoint of A வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட adjoint எப்படி வரும் இந்த ரெண்டு வேல்யூஸும் ஸ்வாப் ஆச்சுன்னா அதே தான் cos theta cos theta. sin theta வந்து மைனஸ் sin thetaவாக வரும் மைனஸ் sin theta sin thetaவாக வரும். இப்போது A into adjoint A. அப்போது இந்த மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும் cos theta into cos theta என்ன cos square theta ப்ளஸ் sin theta into sin theta என்ன ப்ளஸ் sin square theta. அடுத்து cos theta into minus sin theta என்ன மைனஸ் cos theta sin theta ப்ளஸ் sin theta into cos theta என்ன ப்ளஸ் sin theta cos theta. அடுத்து மைனஸ் sin theta into cos theta என்ன மைனஸ் sin theta cos theta ப்ளஸ் cos theta into sin theta என்ன ப்ளஸ் sin theta cos theta. அடுத்து மைனஸ் sin theta into மைனஸ் sin theta என்ன வரும் sin square theta ப்ளஸ் cos theta into cos theta என்ன ப்ளஸ் cos square theta. இப்போது A into adjoint A வந்து என்ன கொடுத்துருந்தாங்க ஒரு மேட்ரிக்ஸில் K 0 0 K. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல்னா
அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கே அப்படின்னு எழுதலாமா? அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன 1, அப்போ கேயோட வேல்யூ என்ன 1. அதாவது ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 16th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு, அதாவது ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் என்ன 2 3 5 -2 be such that lambda into a inverse equal to a, then lambda is, அதாவது ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, lambda into a inverse equal to a னா அப்போ லாம்டாவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது லாம்டா மேட்ரிக்ஸ். இப்போ lambda into a inverse equal to a, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம a வந்து மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும், lambda into a inverse into a equal to a into a. A inverse into A என்ன ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ lambda into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் equal to a square. இப்போ a squareனா A மேட்ரிக்ஸ் into A மேட்ரிக்ஸ். A மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 2 3 5 -2 into A மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2 into 2 என்ன 4 ப்ளஸ் 3 into 5 என்ன 15. அடுத்து 2 into 3 என்ன 6 ப்ளஸ் 3 into -2 என்ன -6. அடுத்து 5 into 2 என்ன 10 ப்ளஸ் -2 into 5 என்ன -10. அடுத்து 5 into 3 என்ன 15 ப்ளஸ் -2 into -2 என்ன ப்ளஸ் 4. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 4 ப்ளஸ் 15 என்ன 19, 6 - 6 என்ன 0, 10 - 10 என்ன 0, 15 ப்ளஸ் 4 என்ன 19. அதாவது லாம்டா இன்டூ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 19 0 0 19. இப்போ லாம்டா உள்ளார மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், லாம்டா இன்ட்டு 1 லாம்டா, லாம்டா இன்ட்டு 0 0, லாம்டா இன்ட்டு 0 0, லாம்டா இன்ட்டு 1 லாம்டா ஈக்குவல் டு 19 0 0 19. அப்போ லாம்டாவோட வேல்யூ என்ன, லாம்டா ஈக்குவல் டு 19. அதாவது ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.